தன்னுடைய சீதாதேவி லக்ஷ்மணன் உட்பட ராமபிரான் வேகமாக அயோத்தி நோக்கி பறந்து கொண்டிருக்கிறார். அப்படி பறந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு இடத்தில் ஒரு மலை அந்த விண் உயர பறந்து செல்லுகின்ற அந்த புஷ்ப விமானத்தை மறிக்கிறது. ஒரு மலை அது சாதாரணமாக தான் இருந்தது. திடீரென்று அந்த புஷ்ப விமானம் பறக்கின்ற உயரத்திற்கு வளர்ந்து அந்த புஷ்ப விமானத்தையே மறிக்க முற்படுகிறது. என்ன இப்படி நடக்கிறது? புஷ்ப விமானம் திடீரென்று நிற்கிறது. ஏன் புஷ்ப விமானம் நிற்கிறது என்று லக்ஷ்மணன் பார்த்தும் பொழுது, அடடா, விபண்ட மகரிஷனுடைய பர்ணசாலை அந்த கிளியாறு தெரிகிறது. அந்த கிளியாற்றின் பக்கத்தில் இருக்கின்ற அந்த மலை தான் வளர்ந்து நிற்கிறது. அந்த மலைக்கு கூட ராமபிரானை தரிசிப்பதற்கு மிகப்பெரிய ஆவலும் ஒரு பெரிய வாய்ப்பும் இருக்க வேண்டும், அதுவே என்று வளர்ந்து விட்டதாம். இதிகாச காலத்திலே அந்த மலை கூட வளர்ந்து இருக்கிறது. மலை, அதாவது விபண்டக மகரிஷி நினைவுபடுத்தி மலையை வளர வைத்தாரா, அல்லது மலை தானாக மறித்து ராமபிரானுக்கு நீங்கள் விபண்டக மகரிஷிக்கு கொடுத்த வாக்கை மறந்து போகிறீர்களே என்பதை உணர வைத்ததா? இது பரம்பொருள் ரகசியம். ஆனால் லக்ஷ்மணன் சொன்னான், அண்ணா, நாம் மீண்டும் அயோத்திக்கு செல்லும் பொழுது நீங்கள் தம்பதி சமேதராக காட்சி அளிப்பதாக விபண்டக மகரிஷிக்கு வாக்கு அளித்தீர்கள். அதை மீறி நாம் சென்று கொண்டிருந்தோம். அதனால்தான் இந்த மலை உயர்ந்து நம்மை வழிமறித்து அந்த வான்வெளியில் பறக்கின்ற புஷ்ப விமானத்தை, இது வான்வெளி மறியல், அந்த காலத்திலே ஒரு மறியல் நடந்திருக்கிறது. ஒரு மலையே மறியல் செய்து, இதுதான் முதல் மறியலாக இருக்கும் என்று கருதுகின்றேன், புஷ்ப விமானத்தை மறித்திருக்கிறது. அப்பொழுதுதான் ராமன் சொன்னானாம், நல்ல காலம், நாம் விபண்டக மகரிஷிக்கு கொடுத்த வாக்கை காக்க தவறியனாக ஆகியிருப்பேன். நீ நினைவுபடுத்தினாய். இந்த மலை நினைவுபடுத்தியது. இந்த மலைக்கு எத்தனை அறிவு, எப்படிப்பட்ட அறிவோடு இந்த மலை நம்மை நினைவுபடுத்தி அந்த வாக்கை காப்பாற்றுவதற்கு உதவி செய்திருக்கிறது. இது சாதாரண மலை அல்ல, இது ஞான மலை. அதனால் இதற்கு பெயர் இனி ஞானகிரி என்று சொன்னாராம். அந்த மதுராந்தகத்தில் அருகில் இருக்கின்ற கிளியாரை ஒட்டி இருக்கின்ற மலைக்கு பெயர் ஞானகிரி. ஞானகிரி மலை என்று ராமனால் வழங்கப்பட்ட மலை அது. அந்த மலை தன்னுடைய மலை மீது ராமபிரான் திருவடியை பதிக்க வேண்டும் என்று நினைத்துத்தான் அப்படி வளர்ந்ததோ என்று கூட சொல்கிறார்கள்.